This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. தற்போது இணைப்பில் டெல்லியில் இருந்து பாரதிய ஜனதா கட்சியின் ஆசீர்வாதம் ஆச்சாரி நம்மிடம் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். நிதிஷ்குமார் தற்போது தேஜஸ்வியோடு பழைய நண்பரோடு விமானத்தில் டெல்லி நோக்கி வந்துட்டு இருக்காரு. ஒரு பக்கம் உங்களுக்கு சப்போர்ட் கிடைச்சிருச்சு. 16 சீட்டுக்கான அசூரன்ஸ் சந்திரபாபு நாயுடு கொடுத்துட்டாரு. 12 சீட்டு வச்சிருக்கக்கூடிய நிதிஷ்குமார் உங்களுக்கு என்ன சொல்ல போறாரு சார்? நிதிஷ்குமார் அவர்களும் என்டிஏ கூட்டணியில் இருக்கிறார், தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறார். அந்த கூட்டணிக்குத்தான் அவர் ஆதரவு தெரிவிக்கிறார். அது ரெண்டு பேரும் ஒரே விமானத்துல பயணம் செய்தது அது ஒரு எதேச்சியாக நடந்த நிகழ்வு. நிதிஷ்குமார் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடியோடு சேர்ந்து பரப்புரையில் ஈடுபட்டார். பீகாரில் அனைத்து தொகுதிகளுக்கும் அவர் சென்று பாஜக எங்கெல்லாம் போட்டியிடுகிறார்களோ அந்த அனைத்து தொகுதிகளிலும் அவர் பாஜக வேட்பாளர்களுக்காக ஓட்டு சேகரித்தார். அதனால் இது ஊடகங்கள் திருப்பி பேசினாலும் அவர் என்டிஏ கூட்டணியில் தான் இருக்கிறார். இன்று என்டிஏ கூட்டம் இங்கு டெல்லியில் நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டணியில் திரு சந்திரபாபு நாயுடு, திரு பவன் கல்யாண், திரு நிதிஷ்குமார் அனைவரும் மற்றும் பிற என்டிஏ கூட்டணியின் கட்சிகளின் தலைவர்கள் இதில் கலந்து கொண்டு அடுத்த கட்டமாக ஆட்சி அமைப்பது குறித்து விவாதிக்க இருக்கிறார்கள். நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு, பவன் கல்யாண் ஆகியோர் என்டிஏ கூட்டணியில் சேர்ந்ததனால் என்டிஏ கூட்டணி பலம் பெற்றுள்ளது. திரு நரேந்திர மோடி அவர்களுடைய இந்த 3வது முறையான பிரதமராக பதவியேற்கக்கூடிய வாய்ப்பு மிக நன்றாக இருக்கிறது. ஆகவே இந்த என்டிஏ கூட்டணி மிகவும் வலுவாக உள்ளது. சார், ஒரு புரிதலுக்காக கேட்கிறேன். அதாவது தற்போது 2 கட்சிகளுடைய பங்கு என்பது ஒரு முக்கியமாக இருந்திருக்கு. அதாவது ஸ்பீக்கர் போஸ்ட், அதாவது லோக்சபாவில் அதிகார முக்கிய பகுதி என்று சொன்னால் அது சபாநாயகர் பொறுப்பு. ஏன்னா ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் வரும்போதோ ஒரு சட்ட மசோதாக்கள் நிறைவேறும் போதோ முக்கியமான பங்கு வகிப்பவர் சபாநாயகர் போஸ்ட். அந்த போஸ்ட்டை சந்திரபாபு நாயுடு கேட்கிறாரு. ஏன்னா பாலயோகி இருந்தாரு ஒரு காலத்தில், கூட்டணி கட்சிகள் இருந்திருக்கிறார்கள். எனவே அது போன்ற ஒரு நிலைப்பாடு வந்தால் அதை விட்டுக் கொடுப்பதற்கு பாரதிய ஜனதா தயாராக இருக்கிறதா? முக்கியமான போர்ட்போலியோஸ் எல்லாம் கேட்டால் விட்டுக் கொடுக்க தயாராக இருக்கிறதா சார்? இதெல்லாம் யூகங்களின் பேரில் நடக்கக்கூடிய விவாதங்கள் தானே ஒழிய அது பற்றியான எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை. ஏன்னா நேற்று ரிசல்ட் வந்துச்சு. நேற்று ஈவினிங் பிரதமர் எங்களுடைய அலுவலகத்துக்கு எங்கள் அனைவரையும் சந்தித்து உரையாடினார். மேற்கொண்டு இன்னைக்கு என்டிஏ கூட்டணியில் நாம் ஆட்சி அமைப்பதை பற்றி தான் பேச இருக்கிறார்களே ஒழிய இது மாதிரி ஸ்பீக்கர் போஸ்டோ அல்லது அமைச்சரவையில் யார் யார் பங்கு கொள்ள வேண்டும் அதை பற்றியெல்லாம் இன்னும் பேச்சே எழவில்லை. இது ஊடகங்கள் இதெல்லாம் புறவி மாலையை கிளப்பி விட்டுட்டு இருக்காங்களே ஒழிய அதுக்குரிய கட்டம் இன்னும் வரவில்லை. அது எப்பொழுது அதுக்குரிய நேரம் வரும்பொழுது யார் யாருக்கு எந்தெந்த பதவிகள் குறித்து பேசப்படுமோ அந்த சமயத்தில் தலைவர்கள் ஒன்று கூடி சரியான ஒரு முடிவை எடுப்பார்கள். 25 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது 1999ஆம் ஆண்டுக்கு பிறகு ஒரு பாரதிய ஜனதா ஆட்சிக்கு மாநில அரசுடைய ஆதரவு இருந்தால்தான் ஆட்சி அமைக்க முடியும். ஏன்னா 99ல வாஜ்பாய் குறைந்தபட்ச செயல் திட்டம் போட்டு சந்திரபாபு நாயுடு எல்லாம் வச்சு ஆட்சி அமைச்சாரு. அது போன்ற ஒரு பின்னடைவை ஒரு 25 ஆண்டுகளுக்கு பிறகு பாரதிய ஜனதா சந்திருக்குன்னு சொல்லலாமா சார்? இல்ல, இதை நாங்க பின்னடைவுன்னு பார்க்க முடியாது. ஏனென்றால் 2014, 2019 2 தடவை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் பாஜக மற்றும் என்டிஏ கூட்டணிக்காக நம்பர்களை பெற்றுக் கொடுத்தார்கள். இப்ப 10 வருடம் ஆகிவிட்டது. 10 வருடம் கழித்து 3வது முறையாக ஒரு தேர்தலை சந்திக்கும் பொழுது இது மாதிரியான ஒரு ஹிக்கப்ஸ் வரதான் செய்யும். ஆனால் அதையும் மீறி இன்னைக்கு எங்களுடைய பாஜக தனித்து நாங்கள் பெற்ற எண்ணிக்கை, அதே சமயம் அந்த இந்தி கூட்டணியில் உள்ள எல்லா கட்சிகளும் அதுல கிட்டத்தட்ட ஒரு 15-20 கட்சிகள் இருக்காங்க. அவங்க எல்லாருமே சேர்த்து பெற்ற அந்த எண்ணிக்கையும் ரெண்டுமே நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா அது எவ்வளவு பெரிய வித்தியாசத்தை இருக்கும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஆக 3வது முறையாக இது மாதிரியான ஒரு தேர்தலை சந்திக்கும் பொழுது அதையும் மீறி இப்படி ஒரு பெரிய வெற்றி பெற்றது இது வெற்றியாகத்தானே பார்க்கிறோமே ஒழிய இது தோல்வியை அது மைனாரிட்டியில போகிறோம் அது மாதிரியான இதெல்லாம் எண்ணங்கள்லாம் சரியா அமையாது. எங்களை பொறுத்தவரை மக்கள் எங்களுக்கு அமோக ஆதரவு கொடுத்துள்ளார்கள். அதை நாங்கள் அவர்களுக்கு மிகவும் நன்றி கடன் பெற்றிருக்கிறோம்.
இணைப்பில் வந்தமைக்கு நன்றி சார். This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024.